இன்றைக்கி எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வடித்து வச்சுருக்கேங்க. நேற்று நைட்டு வச்ச தக்காளி சாதம் இருந்துச்சு. ஸோ அதையும் சூடு பண்ணி ஹீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சைடிஷ் பார்த்தீங்கன்னா ஊறுகாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி தக்காளி சாதம், இட்லி, தோசைலாம் சாப்பிட்றப்போ டீ சூடாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேர் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்புறம் வண்டிக்காய் மிச்சம் இருந்துச்சு, அதையும் எடுத்து வத்தலுக்காக வச்சுட்டு நேற்று வச்ச பாவக்காய் குழம்பு தான் இருந்துச்சு, அதையும் மத்தியானத்துக்கு வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி என் தம்பி கார்த்தியோட மைனுக்கு பர்த்டே. ஸோ எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க. பேர் சந்தோஷ். கொஞ்சம் கவர்பாக்ஸ்லாம் இருந்துச்சு ஓட்டடா, அதையும் க்ளீன் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாத்திரம்லாம் விலைக்கு பழப்பலான்னு வச்சாச்சு. இந்த தலைவர்களுக்கெல்லாம் பால் ஊற்றுனா எவ்வளோ கராக்கியாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறாங்க 2 பேரும். இந்த வீட்லேயும் கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ் இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு துணியெல்லாம் அங்கே பார்த்துருப்பீங்க ஏற்கனவே பழைய வீடியோவில் மடிக்க முடியாமல் டைம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதையும் மடித்து பீரோவில் சூப்பராக அழகாக அடுக்கி வச்சாச்சு. இன்றைக்கி மாமா பார்த்தீங்கன்னா சிப்பி காளான் வாங்கி வச்சுருந்தாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிப்பி காளான். அப்புறம் கூட்டி வச்சுருக்கேன். நேற்று மழை வந்து நனைஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதை இருக்க முடியலை. அப்புறம் இன்றைக்கெலாம் சிம்பிளாக தாங்க கோலம் போட்டேன். ஸோ ஹெல்த் வைஸ் ரொம்ப டயர்டுங்க.